Exercise 6.1 sum number 3rd prove that 1 plus sin theta divided 1 minus sin theta equal to secant theta turn theta அப்படி நம்ம prove பண்ணணும் இல்லையா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம். 1 plus sin theta by 1 minus sin theta equal to square root of 1 plus sin theta by 1 minus sin theta into இதுக்கு அப்படியே reciprocal. ஓகேவா, reciprocal எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1 plus sin theta by 1 plus sin theta. கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணி இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே என்ன வேல்யூ இருக்குது? டபுள் வேல்யூ இருக்குது, சிங்கிள் வேல்யூன்னு இங்கேயே எடுத்துடலாம். இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜருக்காக நம்ம போட்டுக்கலாம். 1 plus sin theta தி ஹோல் ஸ்கொயர் a square minus b square அப்போது 1 minus sin square theta a plus b a minus a plus b a minus b a square minus b square அந்த ஃபார்மேட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் 1 plus sin theta தி ஹோல் ஸ்கொயர்டா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வேணும் 1 minus sin squaredா நமக்கு காமனாக என்ன வேல்யூ தெரியும்? cos square theta plus sin square theta வேல்யூ 1 தெரியும். மாற்றி கூட எழுதிக்கலாம். sin square theta plus cos square theta வேல்யூ 1. இங்கே என்னதுக்கு 1 minus sin, அப்போ சைனை மட்டும் அந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா cos square theta equal to 1 minus sin square theta. இப்போ அந்த 1 minus sin square theta போல நம்ம எழுதலாம் cos square theta. ஓகேவா, இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து காமனாக இருக்கா. இங்கே டபுள் வேல்யூ இருக்குது, வெளியில் எடுக்கும்போது சிங்கிள் வேல்யூ. ஸோ 1 plus sin theta பை இங்கே என்ன இருக்குது? cos ஸ்கொயர்டு இருக்குது. நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் வேல்யூ தான் எடுக்க முடியும். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது cos theta. ஓகேவா, ஸோ ஸ்லிப் பண்ணி எழுதிக்கலாமா? 1 divided cos theta ப்ளஸ் sin theta by cos theta ஸ்லிப் பண்ணி எழுதிக்கலாமா? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் மேலே இருக்க வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 by cos theta sin theta by cos theta அப்படின்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா 1 by cos எப்படி எழுதிக்கலாம்? cos எதோட ரெசிப்ரோக்கல்? சீக்கனோட ரெசிப்ரோக்கல். sin by cos அப்போ எப்படி எழுதிக்கலாம்? turn theta. ஓகேவா, ப்ரூவ் பண்ணியாச்சா? 1 plus sin theta by 1 minus sin theta ஓட வேல்யூ secant theta plus turn theta. ஓகேவா, தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta divided 1 minus sin theta plus square root of 1 minus sin theta divided 1 plus sin theta equal to 2 secant theta அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. சொல்யூஷன் தனித்தனியாக பார்ட் 1 பார்ட் 2 இது வந்து சப்டிஷன் 1 இது சப்டிஷன் 2 அப்படின்னு எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணியும் போடலாம், ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். ஓகேவா, நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக போடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம் 1 minus sin theta ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin theta பை 1 plus sin theta ஈக்குவல் டு இந்த வேல்யூக்கு கீழே இருக்க வேல்யூக்கு கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். அதே மாதிரி அங்கே இருக்க வேல்யூ கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 1 plus sin theta பை 1 minus sin theta இன்ட்டு கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ரெசிப்ரோக்கல். ஸோ 1 plus sin theta பை 1 plus sin theta. ஓகேவா, ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin theta பை 1 plus sin theta இன்ட்டு இதுக்கு ரெசிப்ரோக்கல் 1 minus sin theta பை 1 minus sin theta. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் சேஞ்ச் பண்ணி இங்கே இருக்க வேல்யூக்கு ஆப்போசிட் சைன் சேஞ்ச் பண்ணி இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சேம் வேல்யூவாக இருக்கு இல்லையா. ஸோ எப்படி எழுதிக்கலாம்? 1 plus sin theta தி ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதை பாருங்கள், a plus b a minus b இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 1 minus sin ஸ்கொயர் theta ப்ளஸ் இங்கே பாருங்கள் சேம் வேல்யூ தானே இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1 minus sin theta தி ஹோல் ஸ்கொயர் டிவைடர் பாருங்கள் கீழே இருக்க வேல்யூ ஒரே வேல்யூவாக இருக்குது, சைன் மட்டும் சேஞ்சஸாக இருக்குது. ஸோ a plus b a minus b இப்போ 1 minus sin ஸ்கொயர் theta. ஓகேவா, கவனிங்க. இப்போ ஸ்கொயர் ரூட்டா 1 plus sin theta தி ஹோல் ஸ்கொயர் பை நமக்கு என்ன தெரியும்? sin square theta plus cos square theta வேல்யூ
ஒன்றுன்னு தெரியும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இருக்குது. அப்போது காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போது இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சேம் வேல்யூ 1 மைனஸ் சைன் டீட்டா தி ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸ்கொயர் ரூட் டபுள் வேல்யூ இருந்துச்சு, வெளியே எடுக்கும்போது சிங்கிள் வேல்யூ. இப்போ 1 ப்ளஸ் சைன் டீட்டா. ஓகேவா? பை டபுள் வேல்யூ, டபுள் காஸ் இருக்கு இல்லையா, வெளியே எடுக்கும்போது சிங்கிள் காஸ் டீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் சைன் டீட்டா. டபுள் வேல்யூ இருக்குது, வெளியே எடுக்கும்போது சிங்கிள் வேல்யூ. அதே மாதிரி இங்கேயும் டபுள் வேல்யூ இருக்குது, வெளியே எடுக்கும்போது சிங்கிள் வேல்யூ. டினாமினேட்டர் சேமாக இருக்கு பாருங்கள், மேலே இருக்க வேல்யூ ப்ளஸ் பண்ணிடலாம். இப்போ 1 ப்ளஸ் சைன் டீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. கீழே டினாமினேட்டர் இருக்கிறதுனால மேலே இருக்க வேல்யூ ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த சைனுக்கு இந்த சைன் கேன்சல் ஆயிரும். இப்போ 2 டிவைடட் காஸ் டீட்டா. அப்போ 2 இன்ட்டு 1 பை காஸ். காசோட ரெசிப்ரோக்கல் என்னது? சீக்கன். ஸோ இந்த சைடு கரன்ஸ் எழுதிக்கலாமா? 1 ப்ளஸ் சைன் டீட்டா பை 1 மைனஸ் சைன் டீட்டா ப்ளஸ்